9 பீஸ் பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு மசாலாக்கள், காரப்பொடி, காயப்பொடி, கரம் மசாலா, கறி மசாலா, உப்பு, சாட் மசாலா எல்லாம் கட் பண்ணிடுறேன். இதையும் தோல் உரித்து வச்சிடுறேன். இந்த ப்ரெட்டை ஃபுல்லாக சைடில் பூரா கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துடுவேன். இந்த மாதிரி எடுத்துடணும். பூராத்தையுமே ப்ரெட்டை எல்லாத்தையுமே சைடில் இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கலந்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கலந்து அது பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததையும் கட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கேன். இதை பவுட்ரு பண்ணிடலாம். இதில் ஒவ்வொரு ப்ரெட்டாக எடுத்து நம்ம தேய்ச்சி வச்சிடணும். லேசாக தான் தேய்க்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் தேய்ச்சி எடுத்துடலாம். ப்ரெட்டை பூரா எல்லாத்தையும் இப்படி தேய்ச்சி எடுத்துடணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு பூரா எல்லாம் தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த புட்டரிப்பு இருக்குல்ல, இதில் வச்சு ஃபுல்லாக சீவிடுது. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துடலாம். கைட்டே இப்போ செய்யலாம், செய்யலாம், இப்படி செய்யலாம். இது ஃபுல்லாத்தையும் எடுத்துடலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுட்டேன். கைட்டு மசியெல்லாம் பாதி கைட்டும் பாதி இந்த புட்டரிப்பில் வச்சுட்டேன். மசாலாக்கள் கலந்துக்கலாம். காயப்பொடி, மஞ்சப்பொடி, காரப்பொடி, கரம் மசாலா, கறி மசாலா, உப்பு, இதெல்லாம் சாட் மசாலா சிறிதளவு, இதில் மல்லித்தலை, வெங்காயம் நல்லா கலந்துடலாம். கை விட்டு கலந்துக்கிடுங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா நொறுங்கும். அதான் கரண்டி வச்சு நம்ம பண்ணாலும் கைட்டு பசஞ்ச மாதிரி இருக்காது. கைட்டு பசஞ்சால் தான் மசாலாக்கள் ஒன்று சேரும். இல்லைன்னா உடையில் உப்பு நிற்கும். மசாலாக்கள் தனித்தனியாக நின்றுக்கிட்டு இருக்கும். இது மாதிரி நல்லா கலந்துடணும். வெங்காயம் ஒன்று பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா கைட்டு இப்படி நறுக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. எல்லாம் கலந்து அப்படியே இருக்கட்டும். எல்லாத்தையும் அப்படியே கலந்து வச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து ஒவ்வொரு ரோல் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி நீல வாக்கில் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு ஒன்று போல் இப்படி தட்டி விட்டுறணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். ரோல் பண்ணணும். இப்படி ரோல் பண்ணி இந்த மாதிரி தட்டி விட்டுறணும். அவ்வளோதான். சிறுசு பெருசுங்கிறத பார்த்து நம்ம கரெக்டாக தட்டிக்கிடணும். இந்த மாதிரி தட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஊற்றக்கிட்டே வைக்கனாலும் வைக்கலாம். அப்படி வச்சுட்டு நம்ம இந்த தட்டில் வச்சு இப்படி தட்டி ஒன்று போல் கொண்டு வரலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே இப்படி ரோல் பண்ணிடுவேன். ப்ரெட்டு தேய்ச்சி வச்சாச்சு. ப்ரெட்டுக்குள்ளே மசாலாக்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு. மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், மசாலாக்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ப்ரெட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு, தேய்ச்சி வச்சாச்சு. இது கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதாவும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். கலந்து லேசாக தண்ணி ஆயிரம் வரை வச்சுக்கணும். வச்சாச்சு. ப்ரெட் ரெடி பண்ணியாச்சு. இந்த ப்ரெட்டை பவுட்ரு பண்ணி வச்சாச்சு. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ப்ரெட் எடுத்து அது உள்ளுக்கு இந்த மாதிரி வச்சு நல்லா பொரிஞ்சிடணும். ரோல் மாதிரி சுற்றிடணும்.
இதில் இப்போ இந்த மைதா ரவை கலக்கி வைக்கிறோம்ல அதை இதில் லேசாக தடவிடணும். ஏன்னா அது உலையாமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா அப்படி தடவிடணும். தடவிக்கிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி ரோல் இப்போ எல்லாத்தையுமே இப்படி ரோல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்னா அப்புறம் தேய்ச்சி உள்ள உருட்டி வச்சிட்டேன். லேசாக இதில் மைதா மாவில் ரோல் பண்ணிக்கிட்டு இப்படி பெரட்டி எடுத்துடணும். அவ்வளோதான். ப்ரெட் ரோல் போட்டு வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, போட்டு எடுத்துடலாம். மைதா மாவில் கொட்டையும் கொடுத்து அதுக்கு மேலே ப்ரெட்டில் முக்கி எடுத்துட்டோம். நம்ம வந்து எண்ணெயில் தான் போட்டு எடுக்கணும். நல்லமான சூடில் இருக்குது. ஒரு 4 இதை போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா வேகட்டும். மாற்றி போட்டுடலாம். இந்த ப்ரௌன் கலர் ஆகிட்டு பார்த்தீங்களா, அந்த மாற்றி போட்டு ப்ரௌன் கலர்னு எடுத்துடலாம். ஏற்கனவே மாவு வந்து ப்ரெட்டெல்லாம் லேசாக தான் இருக்கும், ரொம்ப கருகிடக்கூடாது. நிதானமான சூட்டில் வச்சு எடுக்கணும். ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா கருகிடும். எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துன்னு பாருங்கள். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ப்ரெட் ரோல் வீட்லேயே தயார் பண்ணலாம். ஒரு 3 ஒரு 4 நாளாக போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஒரு 4 போட்டுருங்க. நிதானமான சூடாக இருக்கட்டும். பொரிச்சு எடுத்தது வேறு இருக்குது. அடுத்து உள்ளது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்டு பாருங்கள். அதையும் எடுத்துடுறேன். இது நடுவில் குட்டி ப்ரெட் இருந்துச்சு, அதில் நடுவில் அதை வீடியோ எடுக்காமல் போட்டுட்டேன். அது உள்ளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு அந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக் கடையிலே வாங்க வேண்டாம், வீட்லேயே பண்ணலாம். வந்து ஏகப்பட்ட இது போட்டிருக்கேன், ப்ரெட் ரோல் போட்டிருக்கேன். இது ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.